ஓம் நம சிவாய. துலா புருஷ தானம். சனத்குமார முனிவரை வியாச முனிவர் நோக்கி, மகாத்மாவே, தர்மம் ஒன்றினாலேயே அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பேறுகளையும் அடையலாம் என்று சொன்னீர்களே. ஆகையால் பண்டிதனாக இருப்பவன் தர்மத்தை செய்ய வேண்டும் என்பது புலனாகிறது. சாத்வீகமாகிய தவம், தானம், விரதம், நியமம் முதலியவற்றால் ஸ்வர்க்கத்தை அடையலாம். கருமித்தனம் முதலான தீய குணங்களை ஒழித்து மனித பிறவியில் தானம் செய்தவர்கள் சிவப்பதவியை அடைவார்கள். ரஜோகுணம் கொண்டு தவம் செய்தவர்கள் அதியாசை உடையவர்களாய் உலகத்தில் பிறந்து ஸ்வர்க்கபோகத்தை விரும்புவார்கள். தமோகுணம் கொண்டு தவத்தை செய்தவர்கள் குரூரமான குணத்துடன் உலகில் பிறப்பார்கள். தாமச குணமுடையவர்களுக்கு கண் முதலான இந்திரியங்களாலேயே பாவம் விளைகிறது. ஆகையால் ரஜோகுண தமோ குணங்களின்றி சத்துவ குணத்துடன் செய்யும் தவத்தையே தவம் என்று சொல்ல வேண்டும். சருகுகளையும் காற்றையுமே உணவாக உட்கொண்டு வனசஞ்சாரம் செய்து புலன்களை ஒடுக்கியவர்களை விட தமது இருப்பிடத்திலேயே இருந்து இல்லற தர்மத்தை அனுசரித்து புலனடக்கம் செய்தவர்களே சிறந்தவர்கள். ஆசையை ஒழித்து பிறருக்கு தீமை செய்யாமல் தம்மிடத்திலேயே இருப்பவர்களுக்கு அதுவே தபோவனம் ஆகும். 4வதும் மேம்பட்டதுமாகிய சந்நியாச ஆசிரமம் சிறந்ததாயினும் புலன் ஒடுக்கமில்லாமல் அது கைகூடாதாகையால் புத்திமான்கள் இல்வாழ்க்கையிலிருந்தே புலனடக்கம் செய்து பரமபதம் அடைவார்கள். தவக்காட்டிலிருந்து தவம் செய்து வந்து பசியோடு ஊரை அடைந்தவர்களுக்கு இல்வாழ்க்கையிலிருந்து அன்னபானம் முதலானவற்றை கொடுத்து உபசரித்தவன் அத்தவசியின் புண்ணியத்தில் ஒரு பங்கை பெறுவான். ஆகையால் பிரம்மச்சரியம் முதலான 4 வித ஆசிரமங்களில் இல்வாழ்வோனே ஏனைய 3 ஆசிரமிகளுக்கும் துணையாக இருப்பதுடன் அவன் இவ்வுலகத்தில் இஷ்டபோகங்களை அனுபவித்து பின்னர் ஸ்வர்க்கத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆயினும் அந்த இல்லறவாசி பாவம் செய்து விட்டால் என்ன தானம் செய்வதின் மூலம் தன் பாவத்தை ஒழித்து ஸ்வர்க்கத்தை அடைவானோ அதை அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். சனத்குமார முனிவர் கூறலானார். சத்தியவதி மைந்தரே, பாவத்தை ஒழித்து எல்லா சம்பத்துக்களையும் ஈந்து இம்மை மறுமை பயன்களை கொடுக்க வல்லதான ஒரு தானத்தை உமக்கு சொல்லுகிறேன். அதுவோ நித்திய நைமித்திய கர்மங்களை முடித்து சுபகரமான முகூர்த்தத்தில் சிவபெருமானை தியானித்து செய்யத்தக்கது. நரகத்தை அடையாமல் விலக்க விரும்புகிறவன் சுத்தமான திரவியத்தினால் இந்த தானத்தை செய்து தேவர் பிராமணர்களுக்கு உபயோகித்து சிரேஷ்டமான கதியை அடைகிறான். பூர்வத்தில் இந்த தானத்தை செய்த புத்திரர்களால் சதானீக முனிவர் கடை தேறினார். தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியபடி புண்ணிய கஷேத்திரத்தில் தான காலம் அறிந்து சத்பாத்திரர்களுக்கான தானம் செய்தால் விசேஷ பயனை அடையலாம். பெரும் பொருளால் செய்யத்தக்கதும் உடல் தூய்மை உண்டாக்கத்தக்கதும் ஸ்வர்க்க பதவியை அடையச் செய்வதும் பெரும் பாதகங்களையும் ஒழிப்பதுமான இந்த தானத்தை செய்தால் சத்தியமாக மோட்சத்தை அடைவான். ஓம் நம சிவாய.